திருமூலர் சுவாசத்தின் வழியாக பரமத்தை தேடிய ஒருவர். ஒரே மூச்சில் 12 மணி நேரம் தவம் செய்தவர். அவருடைய மூச்சு ஒரு சாதாரண காற்றல்ல, அது ஒளியும் அதிர்வுமானது. இன்றைய நவீன விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? டீப் பிரீத்திங் மூளையின் அலைகளை மாற்றுகிறது, நரம்பியல் அமைப்பை சீராக்குகிறது, மனதை அமைதியாக்குகிறது. அந்த காலத்தில் திருமூலர் கூறினார், மூச்சே உயிர், மூச்சே சிவம். இன்றைய சோதனைகள் EEG, FMRI போன்ற உபகரணங்கள் மூலம் அந்த உண்மையை இன்று கண்டுபிடிக்கின்றன. மூச்சு வரும்போது நம்முடைய நரம்புகள் மின்னூட்டம் அனுப்புகின்றன. அதே அதிர்வை சித்தர்கள் சுழும் நாடி என்று அழைத்தனர். புவியின் இயற்கை அதிர்வுடன் நம் உடல் அதிர்வும் இசை வடைகையில் மனமும் ஆன்மீக புலத்திற்கு நுழைகிறது. குவாண்டம் உயிரியல் எனும் புதிய விஞ்ஞானம் உயிரணுக்களில் நடக்கும் அதிர்வுகளை ஆராய்கிறது. ஆனால் சித்தர்கள் அந்த அதிர்வுகளை நேரடியாக உணர்ந்தவர்கள். திருமூலர் ஒரு சுவாசத்தை ஒளியாக வெளியேற்றினார் என துறவிகள் சொல்கிறார்கள். அவருடைய ஒலி ஓம் எனும் அதிர்வாக பாய்ந்தது. அதே ஓம் 432 ஹெர்ட்ஸுக்கு அதிர்வில் பிரபஞ்சத்தையே ஒருங்கிணைக்கிறது. அவர் உணர்ந்தார், பரமத்தின் வாயில் நம்மிடையே இருக்கிறது, நம் மூச்சின் மையத்தில். ஆன்மீகம் என்பது அடிப்படையில் விஞ்ஞானமே, அது உணர்வின் மென்மையில் மறைந்துள்ளது. இது போன்ற ஆன்மீக விஞ்ஞான ரகசியங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள்.